ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட். உதயா அபிநயா ஹினாட்டா நீங்க சைட்ல வச்சிருக்கீங்களா? அந்த பேரு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. ஏன்னா நருட்டோட பிக் ஃபேன் நானு. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் டாட்னு ஒரு சப்ஸ்கிரைபர் டாட்டா வச்சிருந்தாரு. அவர் சொல்ல வந்த மீனிங் எனக்கு என்னன்னு புரியல. அடுத்த டைம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ராமன் அப்படிங்கிற யூசர் அவங்க கேர்ள் அப்படிங்கறத ஒரு டைம் ரிவீல் பண்ணாங்க. ஆனா அவங்க பேரை நான் மறந்துட்டேன். மறக்காது உங்க பேரு அனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். என் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், ஜாசி சிஸ்டர், அப்புறம் யூசர் கியூஜி ஒரு அனுங்கிற சிஸ்டர் வந்துட்டு அப்ப நல்லா கணக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபைனல் எபிசோடு இன்னும் உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சொல்லியிருந்தாரு இந்த ட்ராமால ஹீரோக்கும் வெயிட்டே இல்லை, பட் ட்ராமா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே எனக்கும் அப்படிதான் ஒரு ஃபீல் ஆச்சு பிரதர். யூசர் டிஎம்ங்கிறவங்க என்னோட ட்ராமாவை நீங்க படிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாரி, நான் அதை மறுபடியும் நோட் பண்ணுங்க, நான் வாட்ச் பண்றேன். லட்சுமி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் ஒரு 1000 தடவை சாரி. நான் 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ற அன்னைக்கெல்லாம் நீங்க வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, ஆனா நான் 10 வர அன்னைக்கு வீடியோ போட்டுறீங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரியல சிஸ்டர், நான் என்னைக்குன்னா சீக்கிரமா வீடியோ போடணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு ஏதாவது எனக்குதே தேடி வருது பிரச்சனை. ஏன் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர். ரமணிய சிஸ்டர் அவங்க ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரியானா சிஸ்டர் லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, ஹீரோயினோட சித்தி கரெக்டா பக்கவா பிளான் பண்ணி மாட்டி விட்டா. அதுக்கேத்த மாதிரி ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா, என்ன பிளான் எல்லாம் பக்கவா போயிட்டு இருக்கு போல அப்படின்ட்டு. ஆனா உன்னோட லிஸ்ட்ல வந்துட்டு உங்க சித்தி இருந்தாங்களா? ஆமா, அவங்களும் இருந்தாங்க. ஏன்னா எங்க அம்மாவோட சாவுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தேன். பக்காவா மாட்டினோடனே தூக்கி லாக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறப்ப கத்தி எடுத்துட்டு குத்த வந்துருது ஹீரோனோட சித்தி. என்ன தைரியம் தான் என் ஒய்ஃபையே கத்தி எடுத்து குத்தருவ, அதுவும் 7வது இளவரசர் ராணி. அவ எப்படி இருந்தாலும் ராணி தான், எனக்கு ராணி தான். அவங்களே குத்த வரீங்கன்னா, அதுவும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் வரும் உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களை தூக்கி ஜெயில போடுறத தவிர எனக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு ஹீரோனோட சித்தி தூக்கி ஜெயில போட்டு விட்டுறான் ஹீரோ. அங்க பார்த்தா ஜெயில இருந்துக்கிட்டு நான் எப்படியாவது அவர் பழி வாங்கி ஆகணும், என் பொண்ணு வந்தானா அவன் மூலியமா நான் அவளை அழிச்சே ஆகணும் அப்படின்னு அது தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்க இருக்கிற காவலாரி வந்துட்டு உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னோன்னு, என் பொண்ணு வந்துட்டா நான் பக்காவா பிளான் போடணும் அப்படிங்கிறப்ப நேரா ஹீரோயின் வந்து நிக்கிறா. எதுக்கு நீ வந்த நான் வந்தானே நீங்க சாக்காதீங்கன்னு நினைச்சேன், இவ்வளவு கேஷுவலா பேசுறீங்க. ஆமா, ஒண்ணு பார்த்தாலும் நான் பயந்துருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? நீ நினைக்கிறது கூட கரெக்டு தான். உங்க அம்மா சாவுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். அதை தெரிஞ்சுதான் இப்ப நீ இதை பழி வாங்கி இருக்கிற. நான் உண்மையிலேயே சொல்றேன், ஒரு நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. ஆனா உங்க மேல எனக்கு கோவம் கூட கிடையாது. ஆனா நீங்க ஒவ்வொரு டைமும் நீ என்னோட வாழ்க்கையை வச்சு ப்ளே பண்ணும்போது தான் ஒன்னு முடிச்சு விடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். கண்டிப்பா உன்னை பழி வாங்கியே தீர்வு அப்படிங்கும்போது எப்படி பழி வாங்குவீங்க? வெளியில வந்து பழி வாங்குவீங்களா? நீங்க வெளியில வந்தாலும் நீங்க அவமானத்தெல்லாம் இருக்க போறீங்க. அதுவும் ஹஸ்பண்ட் இருக்கும் போதே ஒரு பாடகர் கூட. இதெல்லாம் உங்களுக்கு அவமானம் இல்லையா? கௌரவம்னு சொல்லி எத்தனை டைம் எனக்கு ரிவெஞ்ச் படிச்சிருக்கீங்க. இப்ப அதே கௌரவத்தை வச்சுதான் உங்களுக்கு நான் ரிவெஞ்ச் படிச்சிருக்கிறேன். நீங்க வெளியில வந்தாலும் ஒரு பிரச்சனை, வெளியில வரனாலும் உங்க பிரச்சனை. உங்க பொண்ணு ஒரு விதத்துல தப்பிச்சிட்டா. என்ன விதத்துலன்னா, அவ வந்துட்டு இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவ தப்பிச்சுக்கிட்டா. நீங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கரை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப என்ன பண்ண சொல்ற? நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்க பொண்ணு அவமானத்திலேயே செத்து போயிடுவா. அதுவும் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப அதுக்கான முடிவு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு வெளியில போறப்ப கரெக்டா அவளோட தங்கச்சி வரா. நீங்க இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த? எங்க அம்மா இப்படி இருக்கிறது நீ தான் காரணம் அப்படிங்கும்போது பொன்னேரு நான் விட்டுட்டு என்ன இருந்தா என்ன தைரியமா ஏத்து பேசுவேன். உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? என்ன அடிக்க உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? நான் வந்துட்டு இப்ப இளவரசோட மனைவி. அதுவும் இல்லாம நீதிபதி சாலத்துல எனக்கு கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு உரிமை. அதனால நான் போட்டு அரைஞ்சேன் அப்படின்னு பலரு நான் அறைய விட்டு போயிட்டு உடனே அவங்க அம்மாவை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போனா அந்த அம்மா கையை எடுத்துட்டு செத்து போய் கிடக்குது. நான் ஹீரோயின் இப்படி மைண்ட் வாஷ் பண்ணதே இதுக்காக தான். வெளியில வந்தா அவமானப்பட்டே சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே அது அங்கேயே சூசைட் பண்ணி செத்து போச்சு. அதை பார்த்து கத்திரி அழுகுற ஹீரோனோட தங்கச்சி, இந்த இதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ ஓவர் கோபமாயிட்டா அவன் மேல. இதுக்கப்புறம் இது என்ன பிளான் போட போகுது அப்படின்னு தெரியல. இன்னும் எங்க போயிருக்கானா, அவளோட அம்மா சமாதிக்கு போயிட்டு ஹீரோட சேர்ந்து போயிட்டு அவளுக்கான இறுதி அஞ்சலி செஞ்சிட்டு இருக்கா. உங்களுக்காக நான் பழி வாங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி
இவ்வளோ நாள் நான் தனியாகவே இருந்தேன், இப்போ நான் தனியாக தான் இருக்க போகிறேன், எனக்காக ஒரு உறவு கிடைச்சுன்னு நினச்சேன், அதுவும் என்னை கொண்டத்துமான உறவாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ வில்லனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் இருந்த ஹீரோ இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், இவ்வளோ நாள் நீ தனியாக இருந்த, அது எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ நான் கூட இருக்கேன், அது மட்டும் உண்மை, நீ தனியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி வெறியில உட்காந்துருக்கா. வில்லன் போயிட்டு அவளை பார்க்க போன உடனே அவதான் அவளை இப்படியோ நான் பழி வாங்கியே ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்ப, உங்க அம்மா தப்பு பண்ணாங்க, அவங்க சூசைட் பண்ணி செத்து போனாங்க, இதுக்காக எதுக்கு நீ ஹீரோயினை பிடிச்சி இதில் ஈத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு, அப்போ இன்னும் நீ அவ்வளோ லவ் பண்றியா, அவங்க மேலே அக்கறைப்படுறியா, அப்போ நீ என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக நீ பழி வாங்க, நீ ஹெல்ப் பண்ணி ஆகும் அப்படிங்கிறப்ப, அவன் இருந்துட்டு அவனோட மைண்டில் தான் ஃபோக்கஸாக இருக்கான். எப்படியாவது ஹீரோவை போட்டு தள்ளிட்டு இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிற முடிவில் மட்டுமே அவன் இருக்கான். இவளை பற்றி தான் கண்டுக்காம போனோடனே அவருக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காத அளவுக்கு டென்ஷன் ஆகுது. இப்படி நேரம் ஹீரோனை தான் பார்க்க போகிறான். அவன் பார்க்க போயிட்டு, இல்லை நான் இன்னமும் ஒன்னாதான் நம்பி இருக்கேன், இன்னொரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணு, இது வந்துட்டு ஒரு விஷம், இதை கொடுத்தினா அவனோட தசைகள் எல்லாம் அப்படி இறுக்கமாயிட்டு அவனால நடமாடவும் முடியாது, அதுனால எதுவுமே பண்ண முடியாது, இதை எதுக்கு இப்போ ஏன் கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை உன்னை தவிர இப்போ வேற யாரையும் நம்ப முடியாது, அவன் வந்துட்டு அவனுக்கும் எனக்கும் வேட்டையாடுற போட்டி இருக்கு, அந்த போட்டிக்கு நாங்கள் 2 பேருமே ரெடியாகி போவோம், அப்போ நீ இந்த மருந்து அவனுக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா என்னோட நம்பிக்கையை சம்பாதிக்க இது மட்டும்தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அவனை நான் அங்கேயே போட்டு தள்ளிடுவேன், அதுக்கப்புறம் அவன் வேட்டையாட போகலாம், செத்து போயிட்டான் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த பதவியை நான் அடைஞ்சிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்டு அந்த விஷத்தை கொடுத்துட்டு போகிறான். இதில் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறான் அவன். இதை கரெக்டாக ஹீரோயின் பண்ணால் ஹீரோயின் மாட்டா, நேராக போயிட்டு ஹீரோனோட தங்கச்சி தான் பார்க்க போனா அவன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கா. சரிவா நம்ம அரண்மனைக்கு போவோம், இல்லை எங்கள் அம்மா இருந்த இடம் இதுதான், இங்கே தான் இருப்பா அப்படின்ட்டு, நீ இன்னும் அவளை பழி வாங்கல, அவளை நீ இன்னும் நம்பிட்டு இருக்கல, அவள் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக அப்படிங்கிறப்ப, இல்லை இப்போ எங்க அம்மாவை தப்பா சொல்றீங்க, நீ என்ன இருந்தாலும் உன்னோட சகோதரனோட ஒய்ஃப் மேலே தானே ஆசைப்படுற, அவ கூட தானே இருக்க ஆசைப்படுற, அவ கூட தானே தப்பா இருக்க ஆசைப்படுறங்கிறப்ப அவன் கட்டுப்பாயிட்டு ஒரே அரைஞ்சிடறான். இவர் நல்லா யோசிச்சுப்பாரு, நீ போடுற ஒவ்வொரு திட்டமும் அவளுக்கு தெரிஞ்ச திட்டம் தான், அப்போ அது மிஸ் ஆகுதுன்னா அது அவளால மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு இவன் நல்லா வில்லனுக்கு இன்னும் நல்லா ஏற்றி விட்டனே. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இவளை சமாதானப்படுத்த பார்க்குறான். அவளுக்கு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன், அதில் கண்டிப்பாக அவள் எனக்காக பண்ணுவா, அதுக்கப்புறம் நீ தான் ராணி நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் இன்னும் அவன் மாற்றவே இல்லை. இதில் உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை நம்ம பிரிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுற, என்னோட சகோதரனை போய் சந்திச்சு எங்கள் சைல்ட்ஹுட்ல நாங்கள் மாற்றிக்கிட்டேன், அதாவது அவள் என்ன விரும்பிட்டு இருந்த நேரத்தில் அவள் எனக்குன்னு ஒரு கிஃப்ட் தந்தா, அதை நீ அவகிட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவன் இன்னும் பொசசிவ் ஆவான் அப்படின்ட்டு ஹீரோனோட தங்கச்சி அனுப்பி வைக்கிறான். அவரும் போயிட்டு ஹீரோ மீட் பண்ண போறா. ஆனா ஹீரோ ஒரு வார்த்தையில சொல்லிடுறான், உன்னெல்லாம் மீட் பண்ணுங்க எனக்கு ஒரு அவசியமே கல, இங்கிருந்து போயிடு. அவசியம் இல்லதான், ஆனா உங்க மனைவி இன்னும் அவங்களோட பழைய காதலோட ஒன்னா இருக்காங்க, அவங்க நினைப்பா இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க சும்மா இருப்பீங்களா, என்ன லூசுத்தனமா வளரிட்டு இருக்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்ன இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவனை எந்த இடத்துலையுமே அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது, அவர் என்ன தப்பு பண்ணாலுமே அதை நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சிங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் ஆரம்பிக்குது. உடனே அந்த கிஃப்ட் எடுத்து கொடுத்து, இன்னமும் அவர் இதை வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதுவும் உங்க மனைவி நினைப்பா இருந்துகிட்டே இருக்காரு, அது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க 2 பேரும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க, லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, என்ன இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயம் இல்லை, நாளைக்கு இது வெளியில வரும்பொழுது உங்களுக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம், அதனால பார்த்து பேசுங்க, நீங்களே பக்குவமா பேசுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு நெருப்பு கொளுத்தி போட்டு போறாங்க. அதை நம்பி அவன் ஹீரோவும் உள்ள போயிட்டு அவன் ஹீரோட்ட கேட்குறான், இந்த கிஃப்ட்டு ஆமாம் இது உங்கள் வீட்டுக்கு எப்படி கிடைச்சிது, இதை நீ அவனுக்கு கொடுத்தியா, ஆமாம் அவனுக்காக தான் கொடுத்தேன், அப்போ இன்னும் அவன் மனசில் இருக்கானா அப்படின்னு. அது எப்படியும் மறக்க முடியாது, என்னோட பழைய காதலை எப்படி அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும், அது என்றைக்குமே என் மனசில் ஒரு ஆறாத வருதா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, அதுக்காக நீங்கள் என்னை சந்தேகப்படுவீங்களா, இல்ல அது எப்படி இன்னும் அவன் கிட்ட இருக்குது, நீ அவனை எந்த ஒரு விதத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அப்போ அவன் கூட இருந்துகிட்டு என்ன நீ பழிவாக பாக்குறியா, உங்களை யாரும் நல்லா மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அப்போ என் மேல துளி நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிற விஷயத்த வெளியில இருந்துட்டு வில்லன் கேட்டுட்டு தான் இருக்கான். ஐயா ஜாலி, இவங்க 2 பேத்துக்குள்ள பிரிவு வந்துச்சு, இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ட்டு
அவன் வெளியில நின்று பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நேராக போயிட்டு ஹீரோனோட தங்கச்சிக்கிட்ட தான் போய் சொல்கிறான். அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ நினைச்ச காரியத்தை பக்காவா பண்ணிட்ட, இதுக்கப்புறம் அவ காரியத்தை பண்றதுக்கு நான் ஒரு சில விஷயத்த அவள்கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கு, அப்போ நீ மட்டும் தப்பா நினைக்காம இருந்தா போதும் அப்படின்ட்டு அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோனை இன்னும் உசுப்பேத்தி விட போறான். அவன் ஹீரோனை பார்க்க போயிட்டு, உங்க 2 பேத்துக்குள்ள எதுவும் பிரச்சனையா, அப்போ இதை நீ ஒட்டு கேட்டியா? அப்படி இல்லை, சத்தமா இருந்துச்சு அதனால வந்து கேட்டேன். ஆமா, என்னன்னு தெரியல, என் மேல நம்பிக்கையா இருந்தவன் மறுபடியும் இந்த மாதிரி பழைய மாதிரி என்னை குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறான், என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான், அதுவும் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். அதைத்தான் சொன்னேன், அவன் வேட்டையாட வரப்ப இந்த மருந்தை கலந்து கொடுத்துற அப்படின்ட்டு. என்னமோ அவன் மேல இருக்கிற அக்கறையால நீ கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தாலும் என் மேல வச்சிருக்க காதல் உண்மையானது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் நீ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஹீரோனை இன்னும் மைண்ட் வாஷ் பண்ண விடுறான். அப்படி மைண்ட் வாஷ் பண்ணும்போது அடுத்த நாள் வந்துட்டு அவன் வேட்டைக்கு கிளம்பா ஹீரோ என்ன ரெடி பண்ணி அனுப்புறா. ஆனா போறப்ப அவ அந்த டீல அந்த மருந்து கலந்து கொடுத்துதான் அனுப்பி வைக்கிறா. ஹீரோ வேட்டைக்கு போறான். அவன் போகும்போதெல்லாம் அவளுக்கு மயக்கம் வருது. என்னாச்சு, என் கூட யாருமே இல்லையே அப்படின்ட்டு அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் கூப்பிடும் பொழுது யாருமே வரல. அவனுக்கு மயக்கமா வருது. அவனால கை கால கூட அசைக்க முடியல. என்னடா ஹீரோயின் இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. அங்க பார்த்தா வில்லனோட கை கொத்துட்டு வரா. வில்லனோட கை கொத்துட்டு வந்துட்டு, சகோதரா நீ இப்படி ஆவ அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், மறுபடியும் என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டியா, என்னை கொல்ல வந்தவ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் உன் மேல உண்மையான காதல் தானே வச்சேன். ஏதோ ஒரு டைம் உன் மேல கோவப்பட்டேன், அதுவும் பொசசிவ் வர உடனே நீ அவன் பக்கம் சாஞ்சிட்டியா, இதுதான் உன் காதலா அப்படிங்கிறப்ப எனக்கு காதல் அது வந்துட்டு உண்மை எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ உன்னை நான் வெட்டி கொல்ல போறேன் அப்படின்னு அவன் கத்தி எடுத்துட்டு ஹீரோ பக்கம் நெருங்கும் பொழுது ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து இட்டுப்புல சொருவாக பாருங்க. அப்படியே செம்ம மாசா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹீரோ வெட்டி தள்ளிட்டு நேரா இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அப்போ எல்லாமே எனக்கு எதிரான திட்டமா அப்படிங்கிறப்ப என் வாழ்க்கையில என்ன அணுவா நான் எந்த நேரத்துல உன் கூட சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சனோ அந்த நேரத்துல நீ என்ன கொன்ன. புரியல, நான் உன்னை எப்ப கொன்னேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஆனா ஒரு சின்ன விஷயம் மட்டும் உனக்கு நான் புரிகிற மாதிரி சொல்றேன். என் மேல நீ உண்மையான லவ் வச்சிருக்கியா என்ன? இப்ப இவரை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன தனியா போய் இருக்க சொல்லிட்டு நீ அவ கூட சேர்ந்து ஜாலியா அந்த நாட்டை ஆள்வ, நான் உன்னை நினைச்சிட்டு உன் கருவு உன் பிள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நீ என்னை போட்டு தள்ளுவ. இதுதானே உங்களோட பிளானுங்கிறப்ப இதைத்தான் அங்க பிளான் பட்டு வந்திருப்பான். அது எப்படா இவ பக்கவா சொல்றா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், என்னோட உண்மையான காதல் ஒருத்தான இடத்துல நான் காட்டல அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு மறுபடியும் ஒரு சொருங்கு. என்னை கொண்டுட்டு போயிட்டு அப்பா கிட்ட என்ன சொல்லுவ? எப்படியா இருந்தாலும் உங்க 2 பேத்தையும் அவர் தண்டிச்சிருவாரு. என்னை கொண்டு நீங்களும் நிம்மதியா வாழ முடியாது. உனக்கு ஒண்ணு புரியலையா? நாம 2 பேரும் வேட்டையாட வந்திருக்கோம். உன்னை நான் துண்டா வெட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு மிருகம் உனக்கு அடிச்சு துப்பிடுச்சுன்னு போயிட்டு நான் அப்பா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே இவன் ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்துட்டு அவனை குத்தி ஆசை தீர கொள்றா. நேரா போயிட்டு ஹீரோவும் பேரரசட்ட சரணடைஞ்சிடுறாங்க. அவன் பண்ண தப்பையும் சொல்லிட்டு அவங்க பண்ண தப்பையும் சொல்லிட்டு எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கவும் நாட்டு நல்லதுக்காகவும் தான் நாங்கள் இப்படி பண்ணுவோம், இதை நீங்களே இப்படி விலங்குதான் அவனை அடிச்சு கொண்டுச்சு அப்படின்ட்டு உங்கள் நாட்டு பெருமையை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. அது இல்லாம இந்த விஷயம் வெளியில வந்தா நம்ம அரசவைக்குள்ளேயே இப்படி ஒரு கருப்பு ஆடு இருந்தது அப்படின்னு நினைச்சு எல்லாருமே உங்க மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு செக்க வச்சோன்னே அவரும் மன்னிச்சு விட்டுறாரு. வேற வழி இல்லையே, தன்னோட புள்ள இப்படி ஒண்ணு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா, அதுவும் தன்னோட நாட்டுக்கு எதிராகவே தனக்கு எதிராகவே தெரிஞ்சா நாட்டு மக்கள் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஹீரோயின் மன்னிச்சு விட்டுறாங்க. 2 பேரும் சந்தோஷமா இந்த பிளானை நீ முன்னாடியே சொல்லிட்டல என்கிட்ட அப்படிங்கிறப்ப ஆக மொத்தத்துல ஹீரோயின் இந்த பிளானை போட்டதும் ஹீரோயின் தான். அதை ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொல்லி இது இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. 2 பேரும் பேசிட்டு வர்றப்ப மறுபடியும் ஒரு ஆளு கத்தி எடுத்து வந்துட்டு நம்ம ஹீரோனை புத்த வருது. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான். எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா. அதுவும் நான் ஆசைப்பட்ட ஒருத்தரையும் கொன்னுட்டீங்க, நீங்க தான் கொன்னீங்க, இதுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு அவ கத்தி எடுத்து குத்த வர்றப்ப அவளை தூக்கி ஜெயில போட்டுறாங்க.
ஆனா ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிக்கிறா, எங்க 2 பேரோட லைஃப்லயும் நாங்க உண்மையா ஒருத்தர் லவ் பண்ணோம் பத்தியா உண்மை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததால நான் மட்டும் தப்பிக்க முடிஞ்சுது. என் தங்கச்சி எந்த ஒரு பாவமும் பண்ணல, அவளோட காதலை அவ அடையணும்னு நினைச்சா. ஆனா அதுக்கு கொஞ்சம் குறுக்கு வழியை யூஸ் பண்ணா. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தனா அவளையும் காப்பாத்திருப்பேன். ஆனா இப்ப ஜெயில அவ பைத்தியமா இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ராணி, இன்னமும் ராணி, அவன் கூட தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவனோட வாழ்க்கை இப்படி முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் அப்படியே கேட்டுட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோயினும் ரொம்ப ஜாலியாக 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட ஹாப்பி என்டிங்காக அந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பற்றின கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.